எத்தனை எத்தனை. ஆமென். கர்த்தர் காக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் தேவ பிள்ளை உறுதியான வசனத்தில் நிற்கணும். அது வானத்திலிருந்தும் வேலை செய்து தள்ளப்பட்ட பிறகும் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ரட்சிக்கப்பட்ட உங்க வீட்டில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சத்துரு போராடுறான், கவலைப்படாதீங்க. அவன் விழுந்துட்டான், நீங்க எழும்புறீங்க. அவன் விழுந்துட்டான், நீங்க சிறகடித்து எழும்புறீங்க. இது செட்டைகளை விரிக்கும் காலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். விட்டுருவாரா? விடமாட்டார், விடமாட்டார். நல்ல கையை தட்டி ஆமென்.